அமெரிக்கா தேசத்தில் பென்சகோலா என்ற ஒரு பட்டணம் புளோரிடா மாகாணத்தில் இருக்கிறது. அது ஒரு பெரிய பட்டணம், பிரபலமான பட்டணம். அங்கே ஒரு பக்கம் மதுபானம், ஒரு பக்கம் விபச்சார மேஷித்தனம், ஒரு பக்கம் போதை வஸ்துகள், ஒரு பக்கம் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள். பெரிய பட்டணத்திலே பல பிரச்சனைகள், மக்களுக்குள்ளே பலவிதமான பாவங்களும் துன்மார்க்கங்களும் பெருகி கொண்டிருந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சு, ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, 3000 விசுவாசிகள். 3000 விசுவாசிகள் அமெரிக்காவில் ஒரு சபையில் என்றால் யோசித்து பாருங்கள். பிரம்மாண்டமான சபை, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, தசமாம் கொடுக்கிறவர்கள். அந்த சபைக்கு ஜான் பேட்ரிக் என்ற ஒரு பாஸ்டர் நியமிக்கப்படுகிறார். இந்த பட்டணத்தில் இந்த சபையை என்னிலிருந்து நீங்க பொறுப்படுங்கள் என்று அந்த தேவ மனிதர் இந்த பட்டணத்துக்கு வருகிறார். 3000 பேர் இருக்கிற பெரிய சபை, நிறைய விசுவாசிகள், பாஸ்டரை நேசிக்கிற மக்கள், எல்லா சந்தோஷம். ஆனால் இந்த பட்டணத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த பட்டணத்துக்குள்ளே மதுபானம், வேசித்தனம், விபச்சாரங்கள், வாலிபர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்ட நிலைமை, வாலிப பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்த நிலைமை. அவர் பட்டணத்தை பார்க்கிறார். இந்த பட்டணமே இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே 3000 விசுவாசிகள். இதை பார்த்து அவர் சந்தோஷப்படவில்லை. ஊழியர்களே, மெய்ப்பர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் 99 பேரை பார்த்து சந்தோஷப்படாதிருங்கள். ஒரே ஒரு ஆடை காணாமல் போனது, அதை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய கிராமத்தில், பட்டணத்தில் நடக்கிற காரியத்தை ஏறெடுத்து பாருங்கள். அவன்தான் சரியான ஒரு ஊழியக்காரன், அவன்தான் சரியான ஒரு மெய்ப்பன், அவன்தான் தேவன் எதிர்பார்க்கிற ஊழியக்காரன். ஜான் பேட்ரிக் என்ற ஊழியக்காரர், அந்த பாஸ்டர் அந்த பட்டணத்துக்குள்ளே போனார். பட்டணம் சீரழிந்து கிடக்கிறது. வாலிபர்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. என் சர்ச்சுக்குள்ள 3000 விசுவாசிகள், நல்லது. லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் பாவத்தில், சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரமுடைய இருதயத்தை கசக்கி பிழிந்தது. அவர் சந்தோஷப்படவில்லை. எனக்கு ஒரு பெரிய சபை, என் சபையில் 3000 விசுவாசிகள் என்று மகிழ்ச்சி அடையவில்லை. அவருடைய உள்ளத்தை பாதித்தது. பட்டணத்தில் நடக்கிற காரியம் அவரை பாதித்தது. என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் நடுஇரவு நேரம் 12 மணிக்கு ஆலயத்துக்கு வருவார். ஆலயத்தினுடைய சாவி அவர் கையில் இருக்கும். கதவை திறந்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே வருவார். அந்த ஆலயத்தில் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி கண்ணீர் விட்டாலும், ஆண்டவரே, இந்த பட்டணத்தை பார், பென்சகோலா பட்டணத்தை பாரும் ஆண்டவரே. பாவத்திலே, சாபத்திலே மக்கள் அழிகிறார். எனக்கு இந்த ஊழியத்திலே திருப்தி இல்லை ஆண்டவரே. 3000 விசுவாசிகளை எனக்கு மகிழ்ச்சி இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் அழிகிறார்கள். ஆத்துமாக்களை தாரும், பட்டணத்தை தாரும், ஒரு எழுப்புதலை தாரும். 12 மணிக்கு முழங்கால் படியிட்டால் எவ்வளவு நேரம் ஜெபிப்பார் தெரியுமா? அதிகாலை 3 மணி வரைக்கும் கதறுவாராம். முழங்காலில் நின்று ஒரே ஒரு ஜெபம், என் பட்டணத்தில் எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், ஆத்துமாக்கள் வேணும், பட்டணமே ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய கதறுதல். தொடர்ந்து போய் ஜெபமணினார். சபையில் அவர் அறிவிப்பு கொடுக்கவில்லை. நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் பேசவில்லை. ஆனால் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இந்த செய்தி வெளியே தெரிய ஆரம்பித்தது. ஒரு சர்ச் எல்டர் வந்து சொன்னார், பாஸ்டர், நீங்க ராத்திரில வந்து ஜெபிக்கிறீங்களா? அவர் கேட்டதுனால பாஸ்டர் சொன்னார், நான் ஜெபிக்கிறேன். இந்த பட்டணத்தில் இவ்வளவு ஆத்துமா, நம்ம 3000 பேர் தானே கர்த்தரை ஆராதிக்கிறோம், இவ்வளவு லட்சம் ஆத்துமா இருக்குது. அந்த பாரம் அவரை அழுத்தினது. அந்த டீக்கன் சொன்னார், உங்க கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க வரட்டுமா பாஸ்டர்?
சரி வாங்க. 2 பேர் பாஸ்டரும் அந்த சர்ச்சை எல்டரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3.5 வருடம் ஜெபித்தார்கள். ஜெபத்தை விடவில்லை. 3.5 வருடமாக ஜெபிக்கிறாங்க, கதறாங்க, அழுகிறாங்க. இந்த பட்டணம் மாறணும், எழுப்புதல் வரணும், இந்த பட்டணத்தை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் அழிகிறது என்று கதறினார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். தேவன் அந்த கதறுதலின் சத்தத்தை கேட்டார். 1995 வருஷம் 1995 வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஸ்டீஃபன் ஹில் என்கிறவருடைய நண்பர், அவர் ஒரு சுவிசேஷகர், இவர் இந்த பாஸ்டருக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவர் அந்த ஆராதனைக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், நீ பிரசங்கம் பண்ணு, நான் ஆராதனை நடத்துகிறேன். அவர் பிரசங்கம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. அந்த ஸ்டீஃபன் ஹில் என்கிற சுவிசேஷகரும் இந்த ஜான் பேட்ரிக் என்ற பாஸ்டரும் இணைந்து ஜெபம் பண்ணினாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த ஆலயத்தில் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவுட்போரிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது என்ன நடந்தது? ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கதறி அழுதார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள், சாஸ்திரங்கமாய் விழுந்து கதறினார்கள். ஆண்கள், பெண்கள், டீக்கன்மார்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே எங்களை சுத்திகரியும். முழு சபையும் தேவனுக்கு முன்பாய் விழுந்தது, கதறினார்கள். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. காலையில் ஆரம்பித்த ஆராதனை ஜெபத்தை நிறுத்த முடியவில்லை. அழுகிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, கதறுகிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. பெரிய ஒரு சுத்திகரிப்பு. மாலை நேரம் வந்து விட்டது, சாயங்கால நேரம். ஆவியானவர் ஏதோ செய்கிறார். நம்ம 3.5 ஆண்டு கால ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தந்திருக்கிறார். என்ன செய்வது? ஆவியானவர் சொன்னார், நாளைக்கு கூட்டம் நடத்து. பாஸ்டர் சொன்னார், எல்லாம் அமைதிப்படுத்தி, நாளைக்கு திங்கட்கிழமையே நமக்கு ஆராதனை உண்டு, திங்கட்கிழமை மாலை கூட்டம் உண்டு, வாருங்கள். அடுத்த நாள் சபை நிரம்பி விட்டது. சபை நிரம்பி விட்டது. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு முடித்து விட்டு ஆலயத்துக்கு ஓடி வந்தார்கள். சபை நிரம்பி விட்டது. மறுபடியும் ஒரு பிரசங்கம், மறுபடியும் ஒரு கதறுதல். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அடுத்த நாள் கூட்டம், அடுத்த நாள் கூட்டம். கேள்விப்பட்டு பட்டணம் முழுதிருந்து ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். எங்கும் இருந்து வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், குடிகாரர்கள், துன்மார்க்கரெல்லாம் சபைக்கு நேராய் வர ஆரம்பித்தார்கள். கூட்டத்தை ஒரு கூட்டமாய் நடத்த முடியவில்லை. காலையில் ஆராதனை, மாலை ஆராதனை. காலையில் ஒரு கூட்டம், மாலையில் ஒரு கூட்டம். திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பினார்கள். செய்தி பரவ ஆரம்பித்தது. பக்கத்து பட்டணத்திலிருந்து வந்தார்கள், பக்கத்து ஊர்களிலிருந்து வந்தார்கள். வந்தவங்க எல்லாம் மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க, அழுது அழுது ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆவியான ஒரு பெரிய மனம் திரும்புதலை உண்டாக்கினார். 2.5 ஆண்டு காலம் அந்த எழுப்புதல். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், எல்லா நாளும் கூட்டங்கள், எல்லா நாளும் சபை நிரம்பி வழிந்தது. மாலை 6 மணி கூட்டத்துக்கு காலையிலே மக்கள் வந்து சர்ச்சுக்கு முன்னாலே கீவிலே நின்றார்கள். அடுத்த நாள் காலை 9 மணிக்கு ஆராதனைக்கு இரவெல்லாம் மக்கள் ஆலயத்தின் வாசலிலே மைல் கணக்கில் கீவிலே நின்றார்கள். ஆலயத்துக்குள்ளே போவதற்கு 95 நடந்த காரியம். சாம் ஜபத்துறை அண்ணன் அந்த எழுப்பதில் நேரில் பார்த்துட்டு வந்தாங்க. எங்கள் இயேசுவிக்கிற ஊழியத்துக்கு பொறுப்பாக இருக்கிற சகோதரர் சாம் ஜபத்துறை அண்ணனை கூட்டிட்டு போய் அந்த எழுப்பதில் நடந்ததை எனக்கு விவரித்து சொன்னார். இவ்வளவு காரியம் நடைபெற்றது. 2.5 வருஷத்துக்குள்ள 11 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? போலீஸ் ரெக்கார்டு சொன்னது, நோ கிரைம் இன் த சிட்டி. சிற்றியே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. சிற்றியே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. அதற்கு தான் திருச்சபை. எதற்காக சபை? நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் தான் இந்த பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். சபை தான் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். சபை தான் நம்முடைய தேசத்திலே நன்மைகளை விளைவிக்க முடியும். அதற்கு தான் சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? 10 பேரை வைத்து ஆராதனை நடத்த தேவன் தெரிந்து கொண்டார் என்று எண்ணுகிறீர்களோ?
50 பேரை வைத்து பாட்டு நடத்தவும் காணிக்கை பறிக்க தெரிந்து கொண்டார் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை. தேசத்தை தேவன் மாற்றுவதற்காக திருச்சபையை தேவன் எழுப்பினார். பட்டணங்களை மாற்றுவதற்காக தேவன் திருச்சபைகளை ஸ்தாபித்தார். குடிகாரர்களையும் கொலைகாரர்களையும் துன்மார்க்கரையும் மதுபானத்திற்கும் விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்ட மக்களையும் இவெளிச்சத்திலே கொண்டு வருவதற்காய் திருச்சபையை ஏற்படுத்தினார். திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 100 பேரை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த பட்டணத்துக்குள்ளே 1 கோடிக்கும் அதிகமான ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான வாலிபர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். லட்சக்கணக்கான வாலிப பெண் பிள்ளைகள் சூதாட்டத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இருள் சூழ்ந்திருக்கிறது. இந்த பட்டணம் மறுரூபமாக வேண்டுமானால் சபையே நீ எழும்பணும், நீ எழும்பணும். உன்னை கொண்டுதான் தேவன் காரியத்தை செய்ய விரும்புகிறார். சபையை எழும்பு, ஊழியர்களை எழும்புங்கள். வேறு 100 பேருக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. வேறு 500 பேருக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு 1 லட்சம் ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறார். 5 லட்சம் ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறார். தென்கொரியாவில் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் உள்ள சபை எழும்பினால் ஏன் சென்னையில் எழும்பவில்லை? ஏன் தமிழ்நாட்டில் எழும்பவில்லை? என் இருதயத்தின் கேள்வி அதுதான். என் இருதயத்தின் கதறுதல் அதுதான். ஏன் ஆண்டவரை எங்கள் இந்தியாவிலே பார்க்க முடியவில்லை? ஏன் எங்கள் தமிழ்நாட்டிலே அதை பார்க்க முடியவில்லை? உடைய இருதயத்தில் ஏக்கம் எழும்பட்டும். எங்க பட்டணம் மறுரூபமாகணும், எங்க கிராமம் மறுரூபமாகணும். அதுக்கு தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஐயா பாடுகள், ஐயா பிரச்சனைகள், ஐயா உபத்திரவங்கள் என்று எண்ணுகிறோம். முதலாவது ஜபத்தை அதிகப்படுத்துங்கள், முழங்காலை முடக்குங்கள். இரவும் பகலும் உடைய சபையில் இந்த ஜப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிவிப்பு கொடுத்து பாருங்கள். விசுவாசிகள் ஜெபிக்க வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். நீங்க தான் எழுப்பணும், நீங்க தான் எழுப்பணும், நீங்க தான் எழுப்பணும். அவங்க சபைக்கு வரும்போது தசமபாகம் காணிக்க கொடுக்க எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு எல்லாரும் கொடுக்கிறாங்களே. ஏன்? நீங்க சொன்னீங்க, வசனத்தை விளைக்க சொன்னீங்க, கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சொன்னா எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கூப்பிட்டால் ஜெபிக்க வருவதற்கு பெரும் கூட்டம் இருக்கிறது. உங்களை தான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். தரிசனத்தோடு எழுமுங்க. ஏன் உங்களை ஒரு கிராமத்தில் வச்சிருக்கிறார்? ஏன் சென்னை பட்டணத்தில் வச்சிருக்கிறார்? 100 பேரை வச்சு ஆராதனை நடத்துவதற்கு அல்ல. உங்க மூலமாக இந்த பட்டணத்தை தேவன் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.